வணக்கங்க. இன்னைக்கு பாருங்க நம்ம அடிநியத்தில் காமிச்சேன் பார்த்தீங்களா? நுனியை வந்து கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து செடி வந்து இந்த ஒத்தையாக போகிறது இல்லாமல் அடர்த்தியாக வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் பார்த்தீங்களா? பாருங்கள், அதே மாதிரி கிளைகள் வருது பாருங்கள். இந்த இடத்துலையுமே வந்து 2 கிளையாக வருது. அதே மாதிரி பாருங்கள், இந்த இது 2க்கும் வந்து நான் தொட்டி மாற்றிட்டேன். சின்னதாக இருந்துச்சுல்ல, சின்ன தொட்டியில் இருந்ததை பெருசாக மாற்றிருக்கேன். மேலாவில் வச்சுருக்கனால விழுந்துருன்றதுக்காண்டி இந்த கல் வந்து சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அழகு கல் கூட நம்ம மீன் தொட்டிக்கு போகிறோம்ல, அது கூட வச்சுக்கலாம். என்கிட்ட இருக்குது. சரி இருக்கட்டும், நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இது மாதிரி கல்லெல்லாம் போட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஆனால் வந்து இந்த அடிப்பகுதி தான் அழகு. அதனால் வந்து நம்ம கல் போட்டு மறைக்கக்கூடாது. 2-3 நாள் நல்லா பேலன்ஸ்க்கு இப்படி போட்டு வச்சிட்டோம்னா வேர் நல்லா இறுகிக்கும். அப்புறம் நம்ம கல்லெல்லாம் எடுத்துக்கலாம். அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். நேற்று தான் நட்டு வச்சுருக்கேன். அதோடு வந்து கீழே வந்து எதுவும் அழுகல் இருக்கான்னு கவனிச்சுக்கணும். ஏன்னா லேசாக ஈரம் இருந்தாலும் வந்து செடி ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். அதையும் பார்த்துக்கணும் நம்ம. அப்புறம் இவ்வளோ தூரம் வளர்த்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த தளைஞ்சு வந்துடுச்சு. நம்ம நுனியில் கட் பண்ணி விடவும் தளைஞ்சிருச்சுன்னு நினச்சி நான் இதை கட் பண்ணி விடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இதில் வச்சேன். ஆனால் பாருங்கள், 2லேயுமே பூ வர மாதிரி இருக்குது. இப்படி இருந்தாலே வந்து பூ பூக்கும். நம்ம வந்து இதை பதியத்துக்கு கொண்டு போனோம்னா இந்த பூ பூக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிட்டு வேர் வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து இதை வேஸ்ட் ஆக்க வேண்டாம், சரி பூ பூக்கட்டும் அப்படின்னு இப்படியே விட்டாச்சு. இங்கே பக்கத்து இது வர்றதெல்லாம் வரட்டும். இது பூ பூத்து விதைகள் வந்தால் கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் பாருங்கள். இங்கேருந்து வரும்போது நம்ம இன்னக்குள்ளேருந்து அடர்த்தியாக வரும். அதுக்காக இந்த மெத்தடில் வந்து நம்ம நுனியை கட் பண்ணி விட்டாலே பக்க கிளைகள் அதிகம் வரும் பாருங்களா. இதை நம்ம வேண்டான்னா பிச்சு விட்டுறலாம். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது, வரட்டும்னு விட்டுட்டேன் நான்.